ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இதுக்கு பேர் இட்லி, தோசைன்னு சொல்லாதீங்க, இது இட்லி மக்களே, தம்பிகளே. இது இட்லி, ஓகேவா? இந்த இட்லிக்கு இது கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் கடைசல், அப்புறம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிடலாம். இந்த கத்திரிக்காய் கடைசல் எப்படி செய்கிறதுனா, கத்திரிக்காயை குறுக்க நறுக்கி 1-2 நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்துட்டு, இதோட 2-3 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி போடணும். ஒரு தக்காளி, ஒரு பூண்டு, ஒரு சுளி புளி, ஒரு துளியோண்டு புளி போட்டு குக்கரில் நல்லா வேக விட்டுறணும். ஒரு 3 சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டு, நல்லா பருப்பு மத்தை வச்சு நல்லா அந்த கத்திரிக்காய் இதை கடையணும். கடைஞ்சதுக்கப்புறம் கடைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மைய வந்துடும். இந்த கத்திரிக்காய் இப்படி மைய கடைஞ்சிடும். கடைஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இட்லிக்கு சாப்பாடுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் மேபி இட்லிக்கு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கடைசல். இதுதான். அதே மாதிரி இது தேங்காய் சட்னி கூட 2 முந்திரி பருப்பு சேர்த்து அடைச்சிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். நான் நடக்கடலை தான் போட்டிருக்கேன், முந்திரி போடலை. இது தக்காளி சட்னி. இது எப்படின்னா 2 வரமிளகா, 3 தக்காளி, 3 நான் பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3-4 தக்காளி, 2 வெள்ளைப்பூண்டு, இவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டு, எல்லாத்துக்கும் உப்பு போட்டுருன்னு நான் சொல்லியிருந்தேன். உப்பு போடக்கூடாதான்னு கேட்டுறாதீங்க, எல்லாம் உப்பு போட்டு தான் செய்யணும். ரெசிபி சொல்கிறேன் இப்படி செய்கிறதுக்கு. 2 வரமிளகா, 3 தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு, இதையும் அதே மாதிரி தான். எப்பயுமே நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறப்ப நம்ம தனியாக வச்சுருக்க உளுந்தி 5-6 போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டுனா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். எப்பயுமே உளுந்து தேங்காய் சட்னிக்கும் சரி, இந்த கத்திரிக்காய் அதுக்கு எதுக்குமே 5-6 உளுந்தம்பருப்பை போட்டு சேர்த்து கடுகோடு சேர்த்து போட்டு நல்லா பொன்னரமானோடனே சிம்மில் வச்சு தாளித்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூக்கி கொட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் அண்டு கடைசல் அண்டு தேங்காய் சட்னி, மிளகா சட்னி. இது இட்லி. நல்லா பார்த்துக்குங்க தம்பிகளா, இது இட்லி தானே? ஆமாம் கைஸ், வாங்க சாப்பிடலாம். ருசியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.